அதாவது நாங்கள் இல்ல பாலர் கோணி வேண்டி கொடுத்து முதல் மொழியை சொல்லி கொடுத்து எங்களுக்கு மொழியை சொல்லி காட்டு பிள்ளைக்காண்டு அது பார்க்க விளங்குது, அதோட அர்த்தம் என்னென்று விளங்குது, அடையாளம் காணுது, இதை இப்படித்தான் சொல்லணும் என்று விளங்குது. அப்ப அந்த மொழிக்களை தான் கிரகித்தல், அதை சொல்லுதல், பிறகு வேறுபடுத்தல், இதெல்லாம் அதுக்கு உரலா உரியா. அப்ப அந்த சொல்லுகள், அந்த படங்கள், இது எல்லாத்தையும் அது வகைப்படுத்த தொடங்குது மொழியால. அது முதல் லாங்குவேஜ், அதான் ஹியூமனுக்கு தான் அது இருக்குது. அதுல அந்த மொழியினூடாகத்தான் கடவுள் மனுஷனை தண்ட சாயல் என்றதையும் காட்டினார். அப்படி அந்த மொழியினூடாக மனுஷனோட ஆண்டவர் அதை கன்வே பண்ணி கதைச்சு அவர் அதை சொல்லிக் கொண்டு வரைக்கலாம். எங்களுக்கு பைபிளையும் மொழியிலாம் தந்தார். அவர் கணக்குல தெரியல பைபிளை, அவர் லாங்குவேஜ் தான் பைபிளும் எழுதினவர். கணக்கு மொழியால எழுதலாம், செய்யலாம். நான் முந்தைய சொன்ன 60ஆம் ஆண்டு 58ஆம் ஆண்டு மேத்ஸ் பேப்பர் எடுத்து பாருங்க. அதுல இந்த ரோமன் இலக்கம் இதுகள்ல இல்ல கணக்கு கொடுத்தது, அல்லது நம்ம இந்து அராபிய முறைகள் இல்ல கணக்கு கொடுத்தது. அங்க எல்லாம் தமிழ் எழுத்துல தான் கணக்கு இருக்கும். ஒரு பெட்டியினுடைய முழுமையிலிருந்து அரைவாசியை கழித்து அதை 2ஆல் வகுத்து 2னால் வகுத்து எல்லாம் தமிழ் எப்படியோ எழுதியிருப்பார். அதான் மேத்ஸ் பேப்பர். மேத்ஸே லாங்குவேஜ் தான் இருக்கும். அதுல பேசிக்கா மேத்ஸ்ன்றது ஒரு புது விஷயம் இல்லை. அது மொழியில இருக்கிற கூட்டல், கடித்தல், பிரித்தல், அர்த்தங்களை விளங்கி கொண்டதனுடைய இன்னும் ஒரு மேத்ஸுக்குரிய ஒரு மொழி. அது அவ்வளவுதான். அது மேத்தமெட்டிக்கல் லாங்குவேஜ்ல கதைக்கிறோம். அதே மாதிரி கம்ப்யூட்டருக்கு கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் கதைக்கிறோம். அது 0 1 1 0 0 1 1 0 என்று நாம கதைக்கிறது கம்ப்யூட்டர் லாங்குவேஜ். அவ லாங்குவேஜ் தான் அடிப்படை. அதெல்லாம் தமிழ் கணக்கு குறையண்டா பொல்லாத கோவம் நமக்கு. ஏனண்டா அது பைபிளும் விளங்காது, ஒன்றும் தெரியாது, அது படு மொக்கா போயிடும் அதுகள் எல்லாம். ஸோ அதால நாங்கள் சின்ன முதல் அதுகளை கொடுக்க தொடங்குறோம். இல்ல நாங்கள் கணக்கு படிப்பிக்க கேட்கல, முதல் இங்கிலீஷும் தமிழும் அந்த புத்தகத்தை எங்களுக்கு வாசிக்கவை சொன்னா கேட்டா சொல்ல ஓர்டரா கேட்டாலும் சொல்லணும், ஓர்டர் இல்லாம மாத்தி கேட்டாலும் சொல்ல தெரியணும். இல்ல நாங்கள் குறுக்கால கேட்டாலும் சொல்லணும், நேரா கேட்டாலும் சொல்லணும், தலைகீழா கேட்டாலும் சொல்லணும் என்று நாங்கள் அதை படிப்பிக்கிறோம். அதுல பக்காவா விளங்குனா அந்த மேத்தமெட்டிக்ஸ் மூலையெல்லாம் அதுக்குள்ள பிறகு டெவலப் ஆகிடும். சோ மொழி பைபிள்ல கனவேருக்கு குழப்பங்களும் பைபிள்ல இது இப்படியும் விளங்கலாம் தானே என்று சொல்லுறதுக்கு இருக்கிற பிரச்சனை அவளுக்கு மொழியில குறைபாடு. தே டோன்ட் ஹேவ் எக்ஸ்பர்டீஸ் நாலேஜ் இன் லாங்குவேஜ். அவர்களுக்கு மொழி தெரியல. அதெல்லாம் பைபிள்ல கன அர்த்தம் இருக்குன்னு சொல்ல வலிக்கிறீங்க. நாம பைபிள் பற்றி படிக்கல. நாம முதலாவது படிச்ச 5வது 6வது 7வது படிச்ச நினைக்கிறேன். வேதத்துக்கு சொல்லுகளுக்கு ஒரு பொருள் தான் இருக்கு. அந்த சூழல்ல அந்த வார்த்தைக்கு அந்த குறிப்பிட்ட சூழல்ல ஒரு பொருள் தான் அது தரும். 2-3 பொருள் கொடுக்காது. ஓமா இல்லையோ எங்க நம்ம விசுவாசம் இருக்கேன். பல அர்த்தங்கள் அல்ல, ஒரு அர்த்தம் தான் இருக்கு. 6 7 9வது வேதத்தாலே வேதம் வியாக்கியானப்படுத்தப்பட வேண்டும் என்பது விளக்குதலின் தவறிழைக்காத விதி. ஆகவே ஏதாவது ஒரு வேத பகுதியின் சரியான மெய்யான முழுமையான அர்த்தம் என்ன என்ற கேள்வி எழும்பும் போது வேதம் அதை குறித்து அதிக தெளிவாக பேசுகிற மத்திய பகுதியில் ஆராயப்பட வேண்டும். கருத்து என்னென்றால் அவை பல அல்ல, ஒரே ஒரு கருத்தே அந்த பகுதிக்கு இருக்கு. எதுக்கு? ஏதாவது ஒரு வேத பகுதி, வேதம் முழுக்க நாங்கள் சொல்லல. பைபிள்ல ஒரு பகுதியை எடுத்து வாசிக்கல. மத்தேயு 19வது அதிகாரம் உதாரணம். அதுல எடுத்து வாசிக்கல அன்னகன் என்ற சொல்ல எடுக்கல
அந்த அன்னகன் என்ற சொல்லு அந்த பகுதியில அந்த குறிப்பிட்ட அந்த பகுதியில ஒரே அர்த்தத்தை தான் கொடுக்கும். ஒரே ஒரு அர்த்தம் தான். அது கன பொருள் வேற வேற அர்த்தங்களும் இருக்கலாம். ஆனா 19ஆம் அதிகாரத்தில் அது ஒரே அர்த்தத்தை தான் சொல்லு. அதான் நாங்கள் சொல்லவா விளங்குதோ? பைபிள் எல்லாம் அந்த சொல்லு ஒரே அர்த்தம் கொண்டிருக்கேன்னு நாங்கள் எங்களோட பிற்பாக்கள் அதை அவங்க அப்படி எழுதவே மாட்டாங்க. ஓடு என்று நாமளும் இப்ப படிச்ச நாமல் ஓடு ஓடு என்ற அந்த சொல்ல வீட்டுக்கூறிய பற்றி கதை கேட்கல அந்த பகுதியில ஓடு என்றதை நாமல் பயன்படுத்தினா அதுக்கு அங்க ஒரே ஒரு பொருள் தான் இருக்குது. அது கூரைக்கு மேலே ஓட சொன்னவர் நாம சொல்லுறது இல்ல. கூரைக்கு வேயிற ஓட்டை பற்றி தான் கதைச்ச நாங்க. ஓடு வந்திருக்கு தானே, அப்ப அதுலயும் ஓடலாம் தானே ரெண்டா அதுக்கு மண்டைக்குள்ள ஓட்டையா போச்சு. அதான் பிரச்சனை. அது இப்படி எல்லாம் யோசிக்குது ஓடு. ஆல்ரைட், எக்ஸாக்ட்லி. சூழமைவு தீர்மானிக்கும் அந்த சொல்லினுடைய பொருள் என்ன. Context determines its meaning. ஏன்னா ஒரு சொல்லுக்கு பல பொருள்கள் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அப்ப எல்லா அர்த்தத்தையும் கொண்டு வந்து அந்த பகுதிக்கு திணிக்க இயலாது. நாம சரியாக அந்த பிழை செய்கிறோம். நாம நம்ம மண்டைக்கே பிழை செய்கிறோம். பார் என்றது பூமிக்கும் வரும், கண்ணால் பார்த்தலுக்கும் வரும். அதனால பாரண்ட சொல்லி எந்த அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியில வரைக்கல அது கண்ணால பார்க்கிறதா அல்லது பூமியை பற்றி கதைக்குதா என்றது மொழி தெரிஞ்சாதான் தெரியும். அந்த மொழியை அந்த கான்டெக்ட்ல வாக்கல அந்த 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 வேத பகுதியினுடைய அந்த போக்கு எப்படி போகுது, அதுல அது என்ன அர்த்தத்தை கொடுக்குதுன்றது. அப்ப அதுக்கு என்ன தேவை? மொழி தெரிஞ்சிருக்கணும். அதுதான் ஒருத்தர் எதிர்க்கிறது இது அது எல்லாம் அந்த மொழியை பற்றி நல்லா படிக்கிறோம். அதான் கம்பல்சரி சப்ஜெக்ட் லாங்குவேஜ். அதே மாதிரி பரிசுத்தமாகுதல் அது ஆண்டவரோட ஆண்டவருக்கு உரியதாக சம்பந்தப்படுத்தப்படைக்க. உதாரணத்துக்கு ஓய்வு நாள் அல்லது நாம சமூக தப்பம் அல்லது பலிப்பீடம் அல்லது ஆசாரியத்துவம், இதெல்லாம் ஆண்டவரோட நேரடியா சம்பந்தப்படுத்தி ஆண்டவருக்கென்று பயன்படுத்தப்படுகிற விஷயங்கள். அவ அந்த இடத்துல பரிசுத்தம் என்று சொல்லு விளைக்கல அது என்ன பொருள்? பிரிச்சு வைக்கிறது. அது வேறுபடுத்தி வைத்தல், கடவுளின் பயன்பாட்டுக்காக வேறு பிரித்தல். அதுல பரிசுத்தம் என்றது அங்க வேறுபடுத்துதல் என்றது அர்த்தம். அதுல ஓய்வு நாளை பரிசுத்தப்படுத்துவாயாக, ஓய்வு நாளை வேறுபடுத்தி வைப்ப. என்னத்துக்கு வேறுபடுத்த? கத்தருக்கு வேறுபடுத்துறது. எப்படி வேறுபடுத்துறது? வேறுபடுத்துறது அதே மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. 6 நாள் இருக்கு, அதுல இருந்து வேறுபடுத்து. அதுல பரிசுத்தமாக என்று சொன்னா அது அங்க கடவுளுக்கென்று வேறுபடுத்தி வைக்கிறது. அது கான்டெக்ஸ்ட். ஆனா நமக்கு குஷ்டரோகியை பரிசுத்தப்படுத்துவாயாக என்று நாமல் சொல்லுறது அது கத்தருக்காக அங்க வேறுபடுத்துறது இல்லை. அங்க அவரை சுத்தப்படுத்துறது, தூய்மைப்படுத்துறதை பற்றி கதைக்குது. கிளீனிங், கிளென்சிங், அதாவது ஊத்தைய அழுக்க போக்குறது, அழுக்கு போக்குதல். குஷ்டரோகம் அது வீட்டின் குஷ்டரோகம், அது சுவர்ல குஷ்டரோகம். அதுல அந்த கல்லை எடுத்து அதை சுத்தப்படுத்து, அதை கழுவு, அதை பேர், அது பச்சை ஒண்ணும் இல்லைன்னா அப்ப அது சரி, அது நோமல்ல. அதை நாம சொல்றது தூய்மைப்படுத்துறது. இப்ப நாம குளிக்கிறோம் முழுகிறோம், அதுவும் பரிசுத்தப்படுத்தல. அது நம்மள இருக்கிற அழுக்குகளை நாம அகற்றுறதுக்கு நாம பயன்படுத்துற ஒரு சுத்திகரித்தல், சுத்திகரிப்பு. அதுல இஞ்ச பரிசுத்தமாக்கல் சுத்திகரிப்பு என்று அர்த்தம் கொள்ளுது. அதுல வேறுபடுத்தல் வேற, சுத்திகரித்தல் வேற. ஆனா சொல்லு ஒன்றுதான், பரிசுத்தமாகுது.
அதுல இப்படி அர்த்தங்கள்ல பைபிள்ல எங்களுக்கு அந்த சொல்லு பயன்படுத்தப்படுது. அப்ப இப்ப எங்கட கேள்வி, நாம படிக்கிற பரிசுத்தமாகுதல் கடவுளுக்கென்று வேறு பிரிக்கிறதா அல்லது சுத்திகரிக்கிறதா? நாம சுத்திகரிக்கிறத பற்றி தான் கதைக்கிறோம். ஏன்னா குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாறுறதை பற்றி தான் தொடங்கினாங்க. அதுல பரிசுத்தமாகுதல் என்றது அது இங்க பியூரிஃபையிங் ஃப்ரம் த பொல்யூஷன் ஆஃப் சின், பாவத்தின் மாசுகளில இருந்து எங்களை சுத்திகரிக்கிறத பற்றி கதைக்கிறோம். அது இதயத்தையும் நடத்தைகளையும் சுத்திகரிக்கிறத பற்றி கதைக்கிறோம். சரியோ? கடவுளுக்கு வேறு எடுத்து வைக்கிறத பற்றி கதைக்கல. இங்க ஆவி கிளீனிங், ஆவி பியூரிஃபைங், நாம தூய்மைப்படுத்துகிறோமா எங்களோட இதயத்தையும் நடத்தை? அதை பற்றி தான் நாம இந்த சாப்டர்ல எங்களோட முற்பிதாக்கள் எழுதி வச்சுக்கிறோம். லாஜிக் அதுதான். கடவுளுக்கு அவர் எங்களை தந்த குடும்பத்திலே சேர்த்துட்டார். அப்ப நாமளே அவருக்குடைய ஆக்கள் தான். அப்ப இப்ப சுத்திகரித்தல் அப்ப என்ன பரிசுத்தமான அங்க எங்களுக்கு வாசம் பண்ற பாவம், குறிப்பாக பரிசுத்தவான்கள் அதுகள்ல இருந்து இனி நாம எங்களை சுத்திகரிச்சு கொள்ள வேணும். நாம கடவுள் அதை இந்த சுத்திகரிப்பு எங்களை செய்ய போற, அவர் தொடங்குற, நாங்களும் சேர்ந்து அதை நடத்த போறோம் இனிமேல். அதுல பரிசுத்தமாதல் யாரால தொடங்குது? கடவுளால. பரிசுத்தமாதல் அப்ப ஏற்ற செயல் கடவுளுடைய செயல். பரிசுத்தப்படுத்துறது யாரு? கடவுள் தான். அந்த அந்த பரிசுத்தமாக்குதல்ல நாங்கள் ஏதாவது பங்களிப்பு செய்கிறோமா என்றால் ஓ செய்ய போறோம். விளங்குதோ? நாம என்ன செய்ய போறோம்? எங்கட இதயத்தை உள்ளான மனுஷனை சில படங்கள் பார்த்தா எங்களுக்கு ஆண்ட கட்டளைக்கு விரோதமாக அது போக வைக்குது. ஒரு கொலை, ஒரு களவை, ஒரு ட்ரிக்கியா அவர் அதை செய்து வர்றது எங்களை மண்டைக்குள்ள பதிஞ்சு நாமளும் தந்திரமா வேலை செய்யறதுக்கு அது எங்களை யோசிக்க வைக்குது. விளங்க கணிக்கா ஆயால ஒன்று சொல்லணும் இல்லாட்டி அலம்ப கூடாது. அதனால ஏதோ ஒரு விஷயத்தை நாம அப்ப அப்படி செய்ய லிசன் டு மீ. அப்ப அத நாம இத பார்க்கல இதயம் அதால பொல்யூட் ஆகுது. அதான் நாம அப்படியாக இல்லை, அது எங்களை அது மாசுபடுத்த தொடங்குது. நமக்கு தெரியாத ஒரு கள்ள யோசனை இப்ப இதுல இருந்து படிக்கிறோம். அந்த ட்ரிக், அந்த விதமா அது ஒரு நல்ல முன்னேற்றம் இல்லை, அது ஒரு கெட்ட வீழ்ச்சி. அது கெட்டது தெரியாம இருக்கலாம் நல்லது நமக்கு. ஏன்னா நாமளே ஏற்கனவே கெட்டியாக்கள். இதுவும் அதை தெரிய வரைக்கிட்டா இன்னும் படுபயங்கரமா அது வேலை செய்யும் எங்கள்ல. அதனால நாம அதுகள்ல இருந்து நம்மளை தவித்துக் கொள்றோம். அதனால நாம ஒருக்கா தட்டு தவறி நாம அப்படி அதுல அம்பிட்டு பார்த்துட்டோம்டா நாம அதுக்கு பிறகு அந்த இடம், அந்த ஆக்கள், அப்படிப்பட்ட விஷயங்கள்ல இருந்து நாம எங்களை விலக்கி கொள்றோம். அப்ப இது நாம அந்த பொல்யூஷன்ல இருந்து அந்த 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 மாசுல இருந்து எங்களை நாம சுத்திகரித்துக் கொள்றோம். அப்ப இது யாரு செய்யற செயல்? நாமளும் தான் செய்யற செயல். நாம அந்த இடத்துல இருந்து விலகுறோம். யார் அதை எங்களுக்கு தொடக்கினது அப்படி செய்ய? கெட்ட. ஆண்டவர் அத அந்த விருப்பத்தை, அந்த செய்கைய இதோட பரிசுத்தம் பண்றது எங்களுக்கு மண்டைக்குள்ள அந்த விருப்பத்தை தந்திருக்காட்டி நாங்கள் அப்படி அடுத்த முறை அதுக்கு பிறகு நாம அதுல இருந்து விலக மாட்டோம். நாம இன்னும் பாவத்துல இருக்கிறபடியால நாம அதுக்கு நேரா தான் நாம போவோம். முடங்குதோ? அதனால தேவனுடைய அந்த தூய்மை, அவற்ற தன்மை, அவற்ற கௌரவம், அவற்ற அந்தஸ்துக்கு புண்படுத்தல் தரக்கூடிய எதுகளிலும் இருந்து நாம விலகிறதுக்கு நாமல் எடுக்கிற முயற்சிகளையும் சுத்திகரித்தல் என்று வேதம் சொல்லுதான். அதெல்லாம் சொல்ற, நான் பரிசுத்தராய் இருப்பது போல் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். நாமல் பரிசுத்தமா இருக்க சொல்லுற. நாங்க எப்படி பரிசுத்தரோம் அவன் நீங்கள் பரிசுத்தராயிருங்க. நீங்கள் என்னது அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள்? பரிசுத்தமானதற்கு அழைக்கப்பட்டீர்கள். அதனால